அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதி நிலையம் பிரசன்ன ஜோடர் குமரல்ராஜ் பேசுறேன். இன்றைய பதில் என்ன பார்க்க போறோம்னா, திசை குரு திசை 16 வருடங்கள் எந்த லக்னத்துக்கு நன்மை தரும், எந்த லக்னத்துக்கு தீமை தரும் அப்படிங்கறத பார்க்கலாம். குரு திசை 16 வருடம் நடக்கும். இப்ப லக்னம் மேச லக்னம், அவங்களுக்கு நன்மை தரும். அதே போல மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம், இவங்களுக்கு எல்லாம் அந்த குரு திசை அப்படிங்கிறது நல்லதை செய்யக்கூடியதா இருக்கும். இப்படி நல்லது செய்யக்கூடிய லக்னதாரருக்கு குரு பகவான் நம்ம கட்டங்கள்ல நல்ல இடத்துல இருக்கணும். 6, 8, 12 மறையக்கூடாது. மறைஞ்சு அதனுடைய சாரம் நிக்கிற எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த சாரநாதன் நீச்சம் அஸ்தமனம் ஆகக்கூடாது. அதே மாதிரி குரு பகவானு நீச்சம் அஸ்தமனம் இருக்கக்கூடாது. அப்பதான் அந்த திசானுடைய முழுமையான நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். அவர் பலவீனம் ஆயிட்டாருன்னா அந்த முழுமையான பலன்கள் கிடைக்காது. ஒரு 50% கிடைக்கும், ஒரு 25% கிடைக்கும், இப்படி போயிடும். அதனால முழுமையான பலன்கள் கிடைக்கும்னா குரு நல்ல நிலைமையில இருந்தாருன்னா திரிகோணங்கள்ல, கேந்திரங்கள்ல, பணபரஸ்தானங்கள்ல இல்ல ஆட்சி பலம், உச்ச பலம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லாம் நல்ல மேன்மீது அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். அந்த 16 வருட காலங்கள் பணம், பொருளாதாரம், வளர்ச்சி, கல்வியில வளர்ச்சி, சுபகாரியங்கள்ல ஒரு நல்ல இது எடுத்தாலும் எந்த தொட்டது துளங்குற மாதிரி அதெல்லாம் நன்மைகள் நடந்துட்டே இருக்கும். குரு திசையை பொறுத்த பேரு, புகழ், கௌரவம் அப்படி அந்த இதுல போயிட்டே இருக்கும். ஒரு அமைதியான வாழ்க்கை. குரு பகவான் எப்பவுமே பெரிய வளர்ச்சியை கொடுக்க மாட்டார். பாப இடத்தங்கள் இருந்தா தான் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுப்பார். அதாவது அடுத்த இந்த மற்ற லக்னத்துக்கெல்லாம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இப்ப 6ஆம் அதிபதியா வருவார், 8ஆம் அதிபதியா வருவார். அவரு ஒருவேளை ஆட்சி உச்சம்லாம் இருந்ததுன்னா அந்த திசா வர்றப்ப அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி அந்த லக்னதாரருக்கலாம், மற்ற லக்னதாரருக்கலாம் அது திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியதான் கூட வந்துடும். இந்த லக்னம் நல்லா இருக்கிற லக்னதாரருக்கு எல்லாத்துக்குமே குரு நல்ல நிலைமையில் இருக்கும். நல்ல நிலைமையில் இருந்தாவே அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். இது எல்லாமே கிடைச்சிடும். பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி, வேலை, பொருளாதார, தொழில் எல்லாமே சிறப்பா இருக்கும். தொட்டவு தொடங்கக்கூடியதா இருக்கும். குரு பகவானோட இதுல அவர் பலவீனம் ஆகக்கூடாது. அஸ்தமனம் நீச்சம் ஆகிறது இதெல்லாம் வரக்கூடாது. அதே மாதிரி மற்ற லக்னதாருக்குமே ஒரு மினிமம் அவங்களுக்கு நன்மைகள் பாதி அளவாவது கிடைக்கும். ஏன்னா குரு திசைங்கிறதுனால ஒரு அளவான நன்மைகள் கிடைக்கும். இதே பாப வீடுகள்ல இப்ப சிம்ம லக்னம் எடுத்துட்டா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் அவரு தான், 8ஆம் அதிபதியும் அவரு தான். அப்ப நமக்கு அது என்ன வரவுகள் வந்தாலுமே ஒரு செலவும் இருக்கு, ஒரு சேமிப்பு பண்றதும் ரொம்ப சிரமமா தான் இருக்கு. ஆனாலும் அந்த திசை நல்ல திசை தான். அப்படிதான் அது கொண்டு போகும். இப்ப ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா 8ஆம் அதிபதியும் அவரு தான், லாபஸ்தானத்துக்கும் அதிபதி அவரு தான். என்ன கொடுத்தாலும் விரயம்ங்கிறது அங்க இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் அது அந்த லக்னம் ஒருவேளை ரிஷப லக்னம் மறைஞ்சிருந்து உச்சமா எல்லாம் இருந்ததுப்ப அது 3ஆம் வீட்டுல இப்ப உச்சமா இருக்காருன்னா திடீர் நன்மைகள் கொடுத்துருவாரு. ஒருவேளை 8ல ஆட்சியா இருந்தாலும் கூட நன்மைகள் கிடைச்சிடும். அப்ப திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தையும் அந்த நேரத்துல கொடுத்துருவார் குரு பகவான். அதனால இந்த லக்னதாரத்துக்கெல்லாம் குரு நன்மை செய்யக்கூடியதுதான், ஒரு அதிர்ஷ்ட திசை தான். நல்ல நல்ல ஸ்தானங்கள் இருந்தா இந்த மாதிரி ஒரு அந்த இதுல இருந்துச்சுன்னாவே போதும். அஸ்தமனம் நீச்சம் இல்லாம 6, 8, 12 மறையாம இருந்தாவே முழுமையான நற்பலன்கள் எல்லாமே கிடைச்சிடும். ஒரு பெயர் புகழ் கெடாம போயிட்டு 16 வருஷம் அமைதியான வாழ்க்கை. அந்த மாதிரி குருதசை வந்தாவே போதுங்கிற எண்ணம் தான் அதிகமா வரும். போதுங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஆனா எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதீத ஆசை கொடுக்காது. வக்கரமானாவோ மறைஞ்சாவோ தான் அதீத ஆசைகளை கொடுக்கக்கூடியதா இருக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும். அதனால போதுங்கிற அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. உதவியில் நிறைய அடுத்தவங்களுக்கு செய்வாங்க குருதசையில. அந்த மாதிரி இந்த லக்னதாரத்துக்கு எல்லாத்துக்குமே அது குருதசை 16 வருஷம்ங்கிறது ஒரு யோகமான திசை தான் அவங்களுக்கு. வழிபாடு அப்படின்னு பார்த்தா இப்ப நீச்சம் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னாவே சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு தான் அதுக்கு உகந்ததா இருக்கும். நீச்சம் அப்படின்னாவே குரு நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுடைய வழிபாடு, குரு ஓரையில வியாழக்கிழமை சென்று வழிபட்டு வரலாம். அதே மாதிரி ஆலங்குடி குரு ஸ்தலங்கள் சென்று வழிபட்டு வர்றது சிறப்பான பலன்களே கொடுக்கும். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி கோயில்ல சென்று வழிபடுறது வியாழக்கிழமை, இதெல்லாம் ஒரு நன்மை அளிக்கூடியதா இருக்கும். அதே போல குருமார்களுக்கெல்லாம் உதவிகள் செய்யறது, அன்னதானம், வஸ்திர தானம், கல்விக்கு உதவி, இதெல்லாம் செய்யறது. குரு திசையில கல்விக்கு உதவி செய்யறது, குழந்தைகளுக்கு உதவி செய்யறது, குரு பலவீனமானா இதெல்லாம் அந்த பாவத்தை போக்கக்கூடியதா இருக்கும். அதனால அந்த உதவிகளை நிறைய செய்யறப்ப குரு பகவானோட திசையில அதான் பரிகாரமே ஆகும். குழந்தைகளுடைய கல்விக்கு உதவி செய்யறது, அதே மாதிரி மருத்துவத்துக்கு உதவி செய்யறது, ஏழை எளியோர்களுக்கு, முதியோர்களுக்கு எல்லாம் உதவி செய்யறது. இந்த மாதிரி குரு திசையை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு செய்யற அந்த பிராய்ச்சித்தமே பாத்தீங்கன்னா அதுதான் பரிகாரமாகும். அடுத்தவங்களுக்கு அந்த உதவி அப்படிங்கிறது நிறைய செய்துட்டு வர்றப்ப வழிபாட்டை விட அந்த உதவி செய்யறதுங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகார சக்தியாக இருக்கும். அதனால அது உதவிகளை நிறைய பலவீனமானவங்களுக்கு அந்த உதவியில செய்துட்டு வரணும். லக்னத்துல நல்லா குரு நல்ல நிலைமையில இருந்துட்டாருன்னா அவங்களுக்கு இந்த 16 வருடம்ங்கிறதே ஒரு யோகமான திசை தான். இந்த பதிவு புடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.